வணக்கம். ஒரு ஆண்டர்பிரனர், அதாவது ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் தொழிலதிபராக மாறுறது அப்படின்றது ஏதோ ஒரு ஓவர் நைட்டில் இந்த ரஜினி படத்துலலாம் வர மாதிரி ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிற மாதிரி கிடையாதுங்க. ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னா அது பல படிநிலைகளை கடந்து தான் நம்மளால் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நம்மளால் உருவாக்க முடியும். நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனராக மாற முடியும். அதில் ஒரு படிநிலை தான் ஃப்ரீலான்சர் அப்படின்றது. இப்போ வந்து ஒருத்தர் வேலையில் இருந்துட்டு இருக்காரு, வேலையிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு வரணும், வந்து என்னாலலாம் பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாது, அந்த அளவுக்குலாம் என்கிட்ட பணபலம் கிடையாது, பிஸ்னஸ் பற்றி அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இனிஷியல் டேஸில் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஃப்ரீலான்சர்னா யார், இந்த ஃப்ரீலான்சருக்கு எப்படி ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் மூலிமா எந்தெந்த ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் மூலிமாலாம் பிஸ்னஸ் எடுக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அறிவழகன், நான் ஒரு பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியல் ஆஃபம். அண்ட் இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் அத்தனை பேரும் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இல்லாமல் தன்னுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். முதல்ல ஃப்ரீலான்சர் அப்படின்னா யாருன்னு பார்த்துடலாங்க. ஃப்ரீலான்சர் அப்படின்றவரை கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவர் வந்து பல நிறுவனங்களுக்காக தன்னுடைய சேவையை வழங்குபவர். இவர் வந்து ஒரு நிறுவனத்தில் ஏதோ ஒரு கம்பெனிக்காக மட்டும் வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்டாஃப் கிடையாது. இவர் வந்து பல கம்பெனிகளுக்கு தன்னுடைய சர்வீஸையோ தன்னுடைய ஒரு தனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கில்லை வந்து அவங்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு செலவு பண்ணக்கூடியவர் தான் இந்த ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் வந்து ஒரு கம்பெனியும் கிடையாதுங்க. கம்பெனி அப்படின்றதுக்கு ஒரு லெவல் முன்னாடி. ஏன்னா இவர் வந்து ஒரு பிராண்டாக, அதாவது ஒரு கம்பெனி நேம் இல்லை பிராண்ட் நேமாக வச்சு இவர் பிஸ்னஸ் பண்ணுறது கிடையாது. இவருடைய பர்சனல் நேமில் தான் இவர் தன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே மேற்கொண்டுட்டு இருக்காரு. அதனால இவர் வந்து ஒரு ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை இவர் வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்ல முடியும். சில நிறுவனங்களால் ஒரு சில வேலைகளுக்காக, அதாவது ஏதாவது ஒரு சில ஆக்டிவிட்டீஸுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி அப்படின்றவங்க தேவைப்பட மாட்டாங்க. ஆஃபீஸில் கூப்பிட்டு உட்கார வச்சு வேலை கொடுத்து ஃபுல் டே வேலை கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து வேலைகள் இருக்காது. ஆனால் அந்த வேலை அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணாங்கன்னா போகிறோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எய்தர் ஒரு நிறுவனம் வந்து ஒரு பார்ட் டைம் எம்ப்ளாயியாவோ இல்லை ஒரு ஃப்ரீலான்சரையோ ஹையர் பண்ணலாம். பார்ட் டைம் எம்ப்ளாயி அப்படின்றவங்க நம்ம ஆஃபீஸ்க்கே வந்து ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ வேலை செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க. இந்த ஃப்ரீலான்சர் அப்படின்றவர் அவருடைய வீட்டில் இருந்துக்கிட்டே, அவருடைய இடத்துல இருந்துக்கிட்டே உங்களுக்கு தேவையான, உங்களுடைய நிறுவனத்துக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறவர் தான் இந்த ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்கிறோங்க. இவருக்கு வந்து, இந்த ஃப்ரீலான்சருக்கு வந்து பல இடங்கள்ல இருந்து, அதாவது அவருடைய நண்பர்கள் மூலியமா, உறவினர்கள் மூலியமாலாம் நிறைய ரெஃபரல்ஸ் நிறைய லீட்ஸ் எல்லாம் வரும். அதையும் தாண்டி இவருக்கு வந்து ரெகுலர் ஃப்ளோ ஆஃப் லீட்ஸ் அண்ட் ரெஃபரல்ஸ் இருக்கணும் அப்படின்னா இதுக்குன்னு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குங்க. இந்த வெப்சைட்ஸ் வந்து நிறைய ஃப்ரீலான்சர்ஸ்க்கான வெப்சைட்ஸ் இருக்குது. அங்கே வந்து அவங்களுடைய ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே அவங்க பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் என்னென்னலாம் டாப் ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் அப்படின்றது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டை எதுக்காக ஒரு ஃப்ரீலான்சர் உபயோகப்படுத்தணும்? அவருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வருது, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்துலாம் 1-2 ரெஃபரல்ஸ் வருது இல்லைங்களா? எதுக்காக ஒரு ஃப்ரீலான்சர் இந்த ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று முக்கியமாக மிகப்பெரிய கஸ்டமர் பேஸ் இருக்குங்க. ஒவ்வொரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸும் சுமார் 20 லட்சம் 30 லட்சம் பல கோடிகள் கூட ஒரு சில ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸில் யூசர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதனால ரொம்ப சுலபமாக ஒரு பெரிய க்ரௌடை வந்து தன்னுடைய சர்வீஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறதுக்கு வாய்ப்பு அமையும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, பணமும் சுலபமாக கிடைக்கும். இவங்க முதலே அவங்க என்ன பணம் தேவையோ அதை வந்து அந்த ஃப்ரீலான்சிங் கம்பெனிக்கு கொடுத்துருவாங்க. ஒரு 7-8 நாட்களுக்குள்ளே இவங்களுக்கு வந்து அந்த பணம் போய் சேர்ந்துடும். அதனால ரொம்ப ஈஸியாக அந்த பணம் வந்து வராமல் இருக்கிறது. இப்போ ஒரு சில கம்பெனிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கொடுப்பாங்க கிட்டத்தட்ட 45 நாள் வந்து கிரெடிட்ஸ் கொடுங்க, இல்லை வந்து 2 மாதம் கிரெடிட்ஸ் கொடுங்க, அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. வேலையை முடிச்சு கொடுத்தோடனே நம்மளுக்கு பணம் வந்துடும். இது ரெண்டாவது. மூணாவது, உங்களுடைய சர்வீஸ்க்காக நீங்கள் பெரிய மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டில் உங்களோட வெப்சைட் SEO பண்ணுறது, இல்லை கூகுளில் ஆட்வர்ட்ஸ் கொடுக்குறது, ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ் பண்ணுறது, இது தவிர்த்து டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர்ஸ் இந்த மாதிரிலாம் எங்கேயும் போகாமல் நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்தே வெறும் இந்த ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் மூலியமாகவே ரெகுலராக நீங்கள் பிஸ்னஸ் எடுக்க முடியும். இந்த ரீசன்ஸ்க்காகலாம் நீங்கள் இந்த ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் அப்படின்றத ஒரு ஃப்ரீலான்சர் தாராளமாக யூஸ் பண்ணலாம்.
நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த 5 வெப்சைட்ஸ்லையும் நீங்கள் மெம்பராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதனால் அப்படின்னா இதெல்லாம் டாப் 5 ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ். கண்டிப்பாக இதில் நீங்கள் மெம்பராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இதில் இருக்கீங்க, உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா தினந்தோறும் டெஃபினட்டாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் ஆக விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க வேண்டிய முதல் வெப்சைட், மிகப்பெரிய ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா freelancer.com, www.freelancer.com. இதுதாங்க உலகத்தோடைய மிகப்பெரிய ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட். இந்த நிறுவனத்தை 2009வது வருஷத்தில் துவங்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் தான் ஆகுது. ஆனால் இவங்களுக்கு எவ்வளோ யூசர் பேஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ப மாட்டீங்க, 5 கோடி பேர் இதில் வந்து ரிஜிஸ்டர்ட் யூசர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1800 வகைகளில் கேட்டகரிஸ் இருக்குது. அதாவது வெப்சைட் டிசைனிங், மொபைல் அப்ளிகேஷன், இந்த மாதிரி பல கேட்டகரிஸ் வந்து கிட்டத்தட்ட 1800 கேட்டகரிஸாக இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃப்ரீலான்சர்ஸ் யாரெல்லாம் இந்த ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்களோ அவங்கள வந்து 1800 வகைகளில் பிரிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இன்டெப்த்தாக பல ஃப்ரீலான்சர்ஸ் இதில் மெம்பர்ஸாக இருக்காங்க. இந்த freelancer.comல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் இங்கே வந்து சர்வீசஸ் அவைல் பண்ணுறதில்ல, மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களும் இவங்களுடைய இந்த freelancer.com மூலிமா இவங்க வந்து ஃப்ரீலான்சர்ஸை வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், அதே மாதிரி ஃபேஸ்புக், நாசா, ஐபிஎம், இந்த மாதிரி நிறுவனங்களும் இந்த freelancer.com மூலிமா ஃப்ரீலான்சர்ஸை ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைட்டில் நீங்கள் வந்து உங்களை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் பல ஆயிரம் கோடி ரூபாய் வருடத்துக்கு டர்ன் ஓவர் நடந்துகிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஒரு வெப்சைட் freelancer.com. அடுத்து இரண்டாவது, நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய வெப்சைட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா fiverr.com. இதுவும் வந்து ரொம்ப பெரிய வெப்சைட் தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் ரிஜிஸ்டர்ட் யூசர்ஸ் இதில் வந்து யூசர்ஸாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 160 நாடுகளுக்கும் மேலே இந்த வெப்சைட் வந்து ரொம்பவே பாப்புலராக இருந்துகிட்டு இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 250 வகைகளில் இந்த ஃப்ரீலான்சர்ஸை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு வைடரான ஒரு வெப்சைட். இதில் நீங்கள் எந்த சர்வீசஸ் வேணும்னாலும் நீங்கள் தேடினாலும் அதில் ஃப்ரீலான்சர்ஸ் கிடைப்பாங்க. இதில் வந்து நிறைய பிஸ்னஸ் டர்ன் ஓவர் நடந்துகிட்டு இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் கொட்டி கிடக்குது. அதனால் இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். இவங்களும் வந்து மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு தங்களுடைய சேவைகள் வழங்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள், பேபால், நெட்ஃப்ளிக்ஸ், இவங்க எல்லாருமே இந்த ஃபைவர் மூலிமா இவங்க ரெகுலர் பேசிஸில் ஃப்ரீலான்சர்ஸ் தங்களுக்கு தேவையான ஃப்ரீலான்சர்ஸை ஹையர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய இரண்டாவது வெப்சைட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த fiverr.com. அடுத்து இந்த வரிசையில் மூணாவதா இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்வொர்க். இந்த அப்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனமும் இந்த ஃப்ரீலான்சிங்கில் மிகப்பெரிய நிறுவனம் தாங்க. இவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரிஜிஸ்டர்ட் யூசர்ஸ் வச்சுட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1999வது வருஷத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி தான் இந்த அப்வொர்க் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நிறுவனம். இதில் ரிஜிஸ்டர்ட் ஃப்ரீலான்சர்ஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ரிஜிஸ்டர்ட் ஃப்ரீலான்சர்ஸ் இருக்கிறதா இவங்களுடைய டேட்டா சொல்லுது. இவங்களும் வந்து சாதாரண நிறுவனம் கிடையாதுங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட், கோடாடி, இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு ஃப்ரீலான்சர் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெப்சைட். இது மூலியமாகவே நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம் உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு. அதே மாதிரி இது மூலியமாகவே நீங்கள் உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்டே வீடியோ கால் எடுத்து அவங்க கிட்டே அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இதில் நிறைய அட்வான்டேஜஸ், நிறைய ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெப்சைட்டாகவும் இருந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய மூணாவது வெப்சைட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா upwork.com. அடுத்து இந்த வரிசையில் நாலாவது இருக்கக்கூடிய வெப்சைட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா guru.com. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 வருஷமா இந்த ஃப்ரீலான்சிங் அப்படின்ற இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களும் வந்து சாதாரண கம்பெனி கிடையாது. இவங்க கிட்டயும் கிட்டத்தட்ட 30 லட்சம் ரிஜிஸ்டர்ட் யூசர்ஸ் இவங்க கிட்டயும் இருக்காங்க. இதில் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் வெப்சைட்டும் கூட. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப வருஷங்களாக கிட்டத்தட்ட ஒரு கால் நூற்றாண்டு காலமாக இவங்க இந்த ஃப்ரீலான்சிங் அப்படின்ற இந்த ஆக்டிவிட்டியில்
இவங்க வந்து தங்களுடைய வெப்சைட் நிறுவனத்தை வச்சுட்டு இருக்காங்க. அதனால நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, அதுவும் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணும், இப்போதான் நான் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த guru.com இவங்களுடைய சேவையை நீங்க வந்து அணுகலாம். அடுத்து 5வதா இருக்கக்கூடிய டாப் ஃப்ரீலான்சிங் வெப்சைட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா toptel.com. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸை வந்து இவங்க வந்து ஹையர் பண்றாங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட 70 நாடுகளில் ரொம்ப பாப்புலரான ஒரு நிறுவனமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு வருடத்துக்கு 800 கோடி ரூபாய் வருமானம் வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இவங்களும் ஒரு பெரிய நிறுவனம் தான். இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது இவங்க எக்ஸ்பர்ட்ஸ், நிறைய டாப் எக்ஸ்பர்ட்ஸை வந்து இதில் ஃப்ரீலான்சர்ஸாக வச்சுட்டு இருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வருது அப்படின்னா இந்த டாப்டெலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு பெரிய டொமைன் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறீங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இது வரைக்கும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த toptel.comல நீங்கள் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஃப்ரீலான்சர்னா யாரு, இந்த ஃப்ரீலான்சருக்கு எப்படி ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் ரொம்ப உபயோகரமாக இருக்கும், அதே மாதிரி எதெல்லாம் டாப் ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இந்த மாதிரி பிஸ்னஸ் ரீதியான தகவல்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அறிவழகன், நான் ஒரு பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேரு லா இன்டெலிஜென்ஷியல் லாஃபர்ம். நன்றி, வணக்கம்.